நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கட்சி, அதாவது உங்களுடைய அந்த இளமை காலம், அடுத்து அரசியல் பயணம், இதெல்லாம் சொன்னீங்க. சமுதாய பணிக்கு எந்த காலகட்டத்தில் இருந்து உள்ள வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது முதல்ல இந்த சங்கம் பெரம்பூர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது பற்றி சொல்றேன். பெரம்பூர்ல ஒரு சங்கம் இருந்துச்சு, நாடார் வர்த்தக சங்கம். அந்த வர்த்தக சங்கத்தில் ஆண்டியப்ப நாடார் தலைவராக இருந்தாங்க. அதில் பலரும் எங்களை உறுப்பினராக சேர்க்கணும். நாங்கள் உறுப்பினர் இல்லை, எங்கள் அப்பா உறுப்பினர் இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில், ஒரு பஞ்சாயத்தில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆண்டியப்ப நாடாருக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அதில் அப்போ அங்கே போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம எங்களை உறுப்பினர் ஆக்கலைங்கிறது அந்த சங்கத்தில் இருந்த பலருக்கு கோபம் இருந்துச்சு. அவங்க நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கணும், நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கணும், நம்ம இங்கே ஒரு தனியாக சங்கம் ஆரம்பிக்கணும், சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் அதை தள்ளி போட்டுட்டே வந்தேன். எங்களுடைய வியாபாரிகள் சங்கத்தில் தலைவராக ஜனகராஜன் ஆட்சின்னு இருந்தாங்க. அந்த ஜனகராஜன் ஆட்சி ஒரு சமயத்தில் அவங்களுடைய தகப்பனார் இறந்துடுறாங்க. நாடார் முறைப்படி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் தான், நெருக்கமான நண்பர்கள் நாங்கள்லாம். அப்போ உடனே எங்கள் குடிமகனை பார்க்கணும், நீ எங்களும் அலையிறோம், டக்கு நீ குடிமகன் கிடைக்கல. அதுக்காக அம்பத்தூரில் போய் பார்த்து ஒரு குடிமகனை கூப்பிட்டு வந்தோம். அப்போ இங்கே உட்காந்து பேசச்சில, நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிச்சா குடிமகன் நம்ம இங்கேருந்து ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கலாம்ல, அப்படி பண்ணி எல்லாம் அந்த இறந்த வீட்டுக்கு முன்னே எல்லாம் என்னை முறைக்கிறாங்க. சரி ஆரம்பிச்சிடும் சொல்லி அதை பண்ணேன். அதுக்கு அந்த நம்ம சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வெறும் 250 ரூபா தான் சங்கம் ஆரம்பித்தது. இந்த நம்ம பெரம்பூர் நாடா சங்கம் முதல்ல ரங்கசாமன் வீட்டு மாடியில் தான் எல்லாம் உட்காந்து பேசுவோம். அதுக்கு கீழே ஒரு ஐயங்கண்ணி ஒருத்தர் பாத்திர கடை வச்சுருந்தார், அங்கேயும் உட்காந்து பேசுவோம். இப்படி பேசி பேசி நம்ம இதை பதிவு பண்ணி பெரம்பூர் நாடார் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கணும். அந்த சங்கத்துக்கு சொத்துகள் சேர்க்கணும். நீ பல இடங்களை பார்த்தோம், எதுவுமே சரியாக வரல. அதன் பிறகு கொஞ்சம் தொகை தான் கையில் இருந்துச்சு. அந்த தொகையை வச்சு இந்த இடத்த நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடம் பெரம்பூர் இடம். இந்த இடம் அதாவது ஆண் வாரிசு இல்லாத ஒரு வீடாக இருந்துச்சு. அவன் மருமகன் என்கிட்ட வேலை செஞ்சான். அப்போ அவன் அதாவது அவனுடைய குழந்தையாளுக்கு கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடத்துக்கு கையில் பணம் கிடையாது. இவனும் தனியாக ஏதாவது பண்ணணும்னாலும் கையில் பணம் கிடையாது. நீங்கள் இதை எனக்கு விற்று கொடுங்க நீ என்கிட்ட வந்தாப்புல. உடனே நான் செஞ்சேன். என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் பிளாட் போட்டு விற்கிறாங்க. பிளாட்னா இது பில்டிங் கட்டி விற்கிறாங்க. உடனே அவங்கள போய் பார்த்து இந்த இடத்த வாங்கிடுங்கன்னு. சரி நீ அவங்களுக்கு இடம் பிடிச்சி சரி வாங்கிக்கிறோன்னு சொல்லி உடனே ஒரு அட்வான்ஸ் ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. மொத்தம் 40,000 ரூபா இந்த இடம். 44,000 40,000 கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த இடம் எந்த காலகட்டம்? என்ன 73 இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வருடங்கள் ஞாபகம் இல்லை, 73 தான் இருக்கணும். அப்போ
அவருக்கு வந்து இது பண்ண அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க, போட்டு இது பண்ணாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாது, இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இழுத்து கிடக்குது. அந்த அம்மாவும் அந்த மருமகனும் என்கிட்ட வந்தாங்க ஒரு நாள். என்னங்க நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கொடுத்தோம், அவங்க இதுவரையும் முடிக்கல, கோர்ட்டில் போது ஏதோ கேஸ் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் பேரில், என்னங்க இது நியாயமா? நீங்கள் தானே முடிச்சு கொடுத்தீங்க, எங்களுக்கு அதை என்னென்னு செஞ்சு எனக்கு மாற்றி கொடுங்க. அப்போ நாங்கள் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உடனே எங்கள் தலைவர், அப்பா இருந்த தலைவர் கணேசன் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் நாங்களாம் இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அவரை கூட்டு வந்து இடத்த ஒன்று காட்டினேன், வாங்கலான்னு சொல்லிட்டாரு. ஆக இடத்த வாங்குகிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து அதை வாபஸ் வாங்கணும், அவர் கேஸ் வாபஸ் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். நிறைய அவங்ககிட்ட போனேன். போய் நீங்கள் அந்த இடம் முடிச்சால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 3 மாதம் 6 மாதம் ஆகி போச்சு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. இல்லை அவங்க அதை கேட்டேன், நாங்கள் அதை கேட்டேன், இதை கேட்டேன், அது கொடுக்கல, இது கொடுக்கல, அதெல்லாம் நாங்கள் வந்து கேஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல நீங்கள், நான் தானே உங்களுக்கு கூப்பிட்டு வந்து இடத்த கொண்டு காட்டினேன், ஏன்ட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுருக்க வேண்டாமா? எனக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு கேஸ் போடுவீங்க, எல்லாம் போடுவீங்களா? இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ அதை சங்கத்துக்கு நாங்கள் பேச போகிறோம், சங்கத்துக்கு அந்த இடத்த நாங்கள் வாங்குவோம். ஏன்னா நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாய் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க, ஏன்னா மிச்சம் நாங்கள் போட்டு இடம் வாங்குவோம். நீங்கள் வந்து போட்ட கேஸ்லாம் வாபஸாங்க என்கிட்ட கொண்டு கொடுங்க சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து அவங்க போட்ட கேஸ்லாம் வாபஸ் வாங்கி என்கிட்ட வந்து இது கொண்டு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட 40,000 ரூபாய் கொடுத்து இடத்த முடித்தேன். அப்போ தலைவர் கணேசன் இருந்தாங்க. இது அதாவது அவங்க கனகராஜன் எதுக்கு மாற்றணும், இந்த சங்கத்தில் இருக்க செயலாளர், தலைவர், அதாவது நிர்வாக குழுவினர் யாருமே சீட்டோ ஃபைனான்ஸும் நடத்தக்கூடாது. இனி ஆரம்பத்திலே நாங்கள் வந்து உட்காந்து பேசித்தோம். பல சங்கங்கள் வந்து சங்கத்தில் இருக்கிறவங்க சீட்டு பிடிச்சி, அதை பிடிச்சி, இதை பிடிச்சி, ஒரு இது அங்கேருந்து அங்கே எடுத்து போடு, அங்கேருந்து இங்கே எடுத்து போடு, ஒரே சூழ்நிலை மாறிடுது. அதனால் யாரும் சீட்டோ ஃபைனான்ஸ் நடத்தக்கூடாது. சங்க உறுப்பினர்கள் வந்து சீட்டோ ஃபைனான்ஸ், சங்க உறுப்பினர்கள் எல்லாம் நிர்வாகிகள். அதில் ஜனகராஜன் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பித்தார். உடனே அவரை நீக்கணும், நீக்கிட்டு கணேசனை போட்டோம். அப்போ கணேசன் அந்த ஃபைனான்ஸை போய் இணைஞ்சிக்கிட்டாரு. அம்மா அவரை நீக்கணும், நீக்கினதுக்கு பிறகு தான் நான் தலைவராக வந்தேன். மூணாவது தலைவர் தான் நான். ஆனால் எந்த காலத்தோடும் ஜனகராஜனாச்சியோ இல்லை கணேசனாச்சியோ வந்து நான் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதும் கிடையாது. அவங்களும் என்னை வந்து கேவலமாக எங்கே பேசணும் கிடையாது. ஆனால் இந்த இடம் வாங்கி பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங் கட்டுறது எல்லாத்தையும் கொஞ்சம் பணம் வாங்கினேன். பணத்தை அப்போ திருப்பி கொடுத்துட்டோம். என்ன ஆனால் வந்து சிலர் வெளியே இந்த மண்டபம் திறந்தது ஐயா சிவந்தி ஆயுதம் வச்சு தந்தேன். அப்போ சிவந்தி ஆயுதத்தை ஒரு 15,000 ரூபா 15 லட்ச ரூபா நான் இது பண்ணி கையாடல் பண்ணிட்டேன்னு இப்போ பலர் அங்கே வெளியே பேச ஆரம்பிச்சான். நம்ம வேண்டிய வேண்டாதவங்க இருப்பான்ல, சிவந்தி ஆயுதத்தினார் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாரு. சிவந்தி ஆயுதத்தினாரை வச்சு 15 லட்ச ரூபா அடிச்சுட்டான். அப்போ இதே மேடை தான், இந்த மேடையில் உட்காந்து பேசிட்டு வந்து சிவந்தி ஆயுதம் நான் தான் தலைமை விளையாட்டினேன். அப்போ ஒன்று புரிஞ்சுடுங்க, இந்த டைல்ஸ்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, இந்த டைல்ஸு கல் இதெல்லாம் போய் ராஜஸ்தானில் போய் வாங்கிட்டு வந்தேன். ராஜஸ்தானுக்கு போனேன். போய் ராஜஸ்தானில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் எல்லாமே வந்து நாங்கள் சரி பண்ணோம். எதுவுமே எங்கேயும் வாங்கினோம். அதாவது இங்கே விட இங்கே அப்போ 75 ரூபா சொன்னாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கே வெறும் ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 75 ரூபா சொன்னது அங்கே 10 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் இதெல்லாம் பண்ணேன். ஆக கொஞ்சம் கூட சிலைக்க மாட்டேன். எங்கே என்ன ஏது யார் எல்லாத்தையும் விசாரித்து அங்கே ராஜஸ்தானில் நாங்கள் போனோன்னு அப்போ அனில்மாருக்கு இது பட்டாசு விற்றுக்கிட்டு இருந்தேன்.
அதை பட்டாசு கடை அந்த பட்டாசுடைய அங்கேயும் அவங்க ஏஜென்ட் இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்களை வரவேற்று கூப்பிட்டு போய் இந்த கடை பாருங்கன்னு சொல்லி அப்படி தான் வந்தமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் எந்த 5 பைசா கையால் ஒன்றுன்னு நினச்சே கிடையாது. ஆனால் இவங்க இப்படி ஒரு வார்த்தையை போட்டாங்க. போட்ட உடனே சரி பார்த்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். இங்கே ஃபுல்லாக அன்றைக்கி இது சிவந்தி ஆயுதம் திறந்து வச்சவங்க எல்லாம் ஊரில் எல்லாம் வந்து உட்காந்து ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ நான் இந்த இடத்துல மேடையில் நின்று நான் தான் தலைமை காட்டணும். அப்போ ஆச்சரியில் எல்லாம் தலைமை காட்டியா எல்லாத்தையும் வரவேற்று இந்த மண்டபம் கட்டுவதற்கு யாராவது நன்கொடை கொடுத்தீர்களா? இல்லை இல்லை இல்லைன்னாங்க. ஆனால் மாதவரத்தில் நாம் கல்லூரி கட்டும் பொழுது நன்கொடை கேட்டு வருவோம், கொடுப்பீர்களா? கொடுப்போம்னாங்க. சிவந்தியத்தை உட்காந்து கேட்டுன்னு இருந்தார். அவர் பேச சொன்னார், இவ்வளோ பெரிய மண்டபம் யார்கிட்டையுமே நன்கொடை வாங்காமல் கட்டியிருக்காங்க, நான் பெருமைப்படுறேன். இவருடைய இந்த நிர்வாகத்துடைய உழைப்பை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச முடிச்சார். மறுநாள் பத்திரிகையில் இந்த மண்டபத்து படத்தையும் போட்டு கீழே யாருடையுமே நன்கொடை வாங்காமல் கட்டப்பட்ட திருமண மண்டபம் இன்னி அந்த கீழே செய்தியும் கொடுத்தாரு. ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாகவே வந்து செய்தியும் கொடுத்தாரு. ஏன்னா மண்டபத்துக்கு போனேன், அப்படி திறந்து வச்சேன், இப்படி பேசினேன், அப்படி பேசினேன். ஆக யாருமே நன்கொடை வாங்காமல் கிட்டத்தட்ட சந்தோஷப்படுறேன், திறமையை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதையும் போட்டிருந்தது. அந்த அளவு தான் இந்த மண்டபம். அதாவது நம்மளோடு இணைந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மண்டபம் ஆரம்பிக்கணும், அதாவது சங்கம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தை ஊட்டியதுனால தான் இந்த சங்கம் உருவானது. வெறும் 250 ரூபா 250 ரூபாய் வச்சு உருவாக்கின சங்கம். எப்படி அந்த 250 ரூபாய் எதுக்கு? இது நோட்டீஸ் போடுறதுக்கு. முதல்ல நோட்டீஸ் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்து நிறைய பேர் நாடார்களே வந்து நிறைய பேர் என்கிட்ட உறுப்பினர் சேர மாட்டேன்ட்டாங்க. என்ன அதன் பிறகு அவங்களாம் வந்து சங்கத்தில் மெம்பராக இருக்குங்க, இனி அவங்களே வந்து கேட்டவங்களும் உண்டு. முதல்ல ஒரு வீடாக போயிட்டு இருக்கிறோம். அப்போ கூட வேண்டாம், எங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை போங்க சொன்னவங்க அதன் போது தானாகவே வந்து எங்கிட்ட இணைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிதான் இந்த சங்கம் உருவாகி இன்னைக்கு இந்த அளவு இருக்குது. அங்கே 10 ஏக்கர் இடம் வாங்கி போட்டுக்கிறோம். இந்த மண்டபம் இன்னும் பல உதவிகளை, கல்வி உதவி தொகைன்னு எத்தனை பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரம்பூர் நாடக சங்கத்துக்கு எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கீங்க? அதோட வேல்யூ என்ன? ஒரு 900 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்கோம். இருக்கிறது இது இன்னைக்கு இன்றைய லெவலில் ஒரு 900 கோடி ரூபா இன்னைக்கு எங்களுடைய சொத்துடைய மரியாதை, வேல்யூ. எங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு சொத்து? இந்த சங்கத்தார் சொத்துக்கள் இங்கே இருக்குது, மாதவத்தில் இருக்குது, குழலில் இருக்குது. எல்லாமே எங்களுக்கு மாதவத்தில் இருக்குது ஒரு 10 ஏக்கர் இடம். குழலில் இருக்குது நாகப்பா இண்டஸ்ட்ரீஸ், அது ஒரு 6 கிரவுண்ட் இடம் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் முயற்சியில் வாங்கப்பட்டது கண்டிப்பாக இல்லையா? அதாவது முன்னாடி தலைவர் 2 தலைவர்கள் இருந்தாலும் அன்றைக்கு அவங்க வந்து சங்கத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உங்கள் காலகட்டங்களில் தான் அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி. இந்த இடம் வாங்கப்பட்டது, அதுக்கப்புறம் பில்டிங்கும் கட்டியிருக்கீங்க. அது இல்லாமல் மாதவரத்துலேயும் ஒரு 10 ஏக்கர் இடம், அங்கேயும் ஒரு 5 கிரவுண்ட் இடம் அப்படி வாங்கி இன்னைக்கு மொத்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 900 கோடி ரூபா வேல்யூ கண்டிப்பாக இல்லையா? ஸோ சிறப்பான சங்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. சரிண்ணாச்சி, இந்த சங்கத்துக்கு உங்களுடைய முழு அர்ப்பணிப்போட இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.